சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி இருக்கு, ஆனா இதுல சாக்லேட்டே இல்ல. வாழைப்பூல செய்யும் சூப்பரான ட்ரிங்க். இந்த வாழைப்பூ சாக்லேட் ட்ரிங்கை நீங்க ட்ரை பண்ணீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைப்பூவில் ஒரு ட்ரிங்க், அதுவும் சாக்லேட் சுவையில். கேட்கவும் ஆச்சரியமா இருக்கா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 30 கிராம் வந்துட்டு வாழைப்பூவை வந்து சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொப்பின்னு சொல்லுவாங்க, அந்த தொப்பியும் நரம்பையும் நம்ம வந்துட்டு நீக்கிடணும். இதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதாவது 30 கிராம்னு சொல்லுவாங்க. 30 கிராமுக்கு வாழைப்பூக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 கிராம் வந்துட்டு தேங்காய் வந்து சரியா இருக்கும். வாழைப்பூவை வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் வாழைப்பூவை மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் கட் பண்ண தேங்காயை வந்துட்டு சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1/4 கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 டம்ளர் தண்ணி, 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பேலன்ஸ் 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருத்தி கார்டன் சொல்லுவாங்க இல்லையா, ரேஷன் வேஸ்டின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறவங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்க்கும் போது தான் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட் கலரில் இருக்கும், ஃப்ளேவரும் அந்த ஃப்ளேவர் இருக்கும். வாழைப்பூவை வச்சு இப்படி ஒரு ட்ரிங்க் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாக்லேட் சுவையில் வாழைப்பூ ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.